ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ் அண்ட் ராக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம கேப்டன் ஜான்சன்ஸ் 1894 உடைய ஃபைனல் எபிசோட்க்கு வந்துட்டோம். எல்லாரும் மனசை கல்லாக்கிக்கோங்க. முடியல, என்னால் முடியல, எனக்கு இப்பயே அழுக வருது. ஃபைன், இதுவும் கடந்து போகும். இதுக்கப்புறமேட்டு அப்படியே இந்த வீடியோ அந்த சேட் எண்டிங்கோட அட்டாச் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துட்றேன். வீடியோ முடியாது. கேப்டன் ஜாங் சின்செட் 1894 இது லாஸ்ட் எபிசோட் கிடையாது. இதுதான் அக்யூரேட்டான லாஸ்ட் எபிசோடு. நம்ம ஜங்குடைய அந்த பிரிவு இதுல இருக்கும். ஆனா கடைசியில உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸும் இருக்கு, பாப்பீங்க. ஓகே, மனசை கல்லாக்கிக்கோங்க, ஹெட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த எபிசோட பாக்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட் பத்தின ஒரு ஒன்லைன் மட்டும் பார்த்துட்டு டைரக்டா இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணா வருத்தப்படுவீங்க. ஓகேடா, அப்ப நம்ம அப்படியே டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல வந்து என்ன இருக்கும்னா, நம்ம டேவும் போகியமும் வந்து காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம டேக்கு வந்து டார்கெட் கிடைச்சோம். அவர் வந்து அந்த டார்கெட்டை மிஸ் பண்ணி ரொம்ப கோவப்பட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே வந்து கன் எடுத்து பட்டு சுட ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஆனால் ஆப்போசிட்லேருந்து சோல்ஜர்ஸ் சுடும்போது நம்ம போகியம் மேலே பட்டு நம்ம போகியமை வந்து இழந்திருப்போம். அது நம்ம டேக்கு ரொம்ப வலியாக இருந்திருக்கும். பட் நம்ம போகியம் சொன்னார் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த இடத்த விட்டு ஓடி இருப்பார். நம்ம டே போகியம் அங்கேயே விட்டுட்டு போயிட்டுருக்கும் போதும் வந்து மற்ற சோல்ஜர்ஸ்லாம் வந்து நம்ம டேவை ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. பட் அந்த பிடிச்சது யாருன்னு பார்த்தா நம்ம ஜென்ரல் கிம் பிடிச்சிருப்பாரு. நம்ம டே போயிட்டு ஜென்ரல் கிம் கிட்ட அப்படியே கெஞ்சி கூத்தாடி, அப்பா விட்டுருங்கப்பா அப்படின்லாம் கெஞ்சிருப்பாரு. பட் இவர் கெஞ்சுற மாதிரி கெஞ்சி அவங்க அப்பாவை போட்டு தள்ளியிருப்பார். போட்டு தள்ள இன்ஜூர் ஆகிருப்பார். லைக் கத்தி வச்சு குத்திருப்பார். அதே மாதிரி அவனும் குத்திடுவான். நம்ம டேவும் வந்து இன்ஜூர் ஆகிடுவார். நம்ம ஜங்குக்கு எப்படியோ வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றி எப்படியோ நம்ம டே வந்து கண் முழிச்சிருப்பார். அதுவும் இல்லாமல் நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு வேறு விஷயமா வந்து சோல்ஜர்ஸ் அப்புறமேட்டு சர்ஜன் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நம்ம டேவை விட்டு போக மனசு இருக்காது. பட் ஆனால் போய் தான் ஆகணும். நம்ம டேவும் வந்து போங்க கேப்டன் அப்படின்ற மாதிரி ஒரு பர்பஸோடய வந்து அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. நான் அதிலே தான் முடிச்சிருந்தேன். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சைடில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு ஃபைனலாக நம்ம டேக்கு நெத்திலேயே ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அவர் சென்ட்ரலையும் போய் சேர்றாரு. அவருக்கு ஆக்சுவலி அது உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஏன்னா அவர் முன்னாடி இருந்தப்போ அந்த நாடு எப்படி இருந்ததோ, அந்த இடம் எப்படி இருந்ததோ அது மாதிரி இப்போ இல்லை அப்படின்றத நினைக்கிறப்போ அவருக்கு உள்ளே போகிறப்போ கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. இருந்தாலும் போகிறாரு. ஜஸ்ட் அவர் சென்டரில் போயிட்டு ரீச் தான் பண்ணியிருப்பார். அதுக்குள்ளே அவர் கண்ணுக்கு முன்னாடி நம்ம டே உடம்பு ஃபுல்லாக பேண்டேஜோட ஒரு ஓரமாக அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்காரு. அதை பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான், உயிரில்லை கையில். டக்குன்னு ஓடி போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம டேவா. லைக் அவர் அந்த இடத்துலேருந்து திரும்ப தூக்கிட்டு போயிடணும் போல தோணுது நம்ம ஜங்குக்கு. அந்தளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கா. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஜென்ரல் கிம் வந்து வயிற்றில் அந்த பேண்டேஜோடு அப்படியே இருக்கார். நம்ம டே வந்து குத்திருப்பார் இல்லையா. ஸோ அந்த பேண்டேஜ் வந்து அப்படியே தெரியுது நம்ம ஜங்குக்கு தெரியுது அது யார் குத்தி வந்த பேண்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே பக்கத்தில் பார்த்தா அந்த ஹியூக் இவர் இருப்பார்ல, அந்த மேஜர் அவர் இருக்கார். அவருக்கு பக்கத்தில் அந்த அமெரிக்கனுடைய ஜென்ரல் வந்து இருக்கார். இவங்க 3 பேர் அங்கே இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து நம்மகிட்ட ஒரு மாதிரி ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கா. இப்போ உடனே அந்த ஹியூக் இருக்கான்ல மேஜர், அவன் வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, ஓ வந்துட்டியா, இந்த வார் ஆரம்பிக்கும் போது பையன் வேறு மாதிரி இருந்தான், இப்போ வேறு மாதிரி இருக்கான். இருந்தாலும் நீ ஃபைட் பண்ணிகிட்ருக்கல்ல, ஹீரோ ஆகணும்னு ஆசையாக இருக்கா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜர் வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்க நம்ம ஜங்குக்கு செம கோவம் வருது. பட் அவர் எதுவுமே ஆன்சர் பண்ணல. ஜஸ்ட் அமைதியாக இருக்கார். பக்கத்தில் அந்த ஜென்ரலும் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. இப்போது அந்த மேஜர் என்ன பண்ணுறான்னா, அவன் கையில் ஒரு பிட் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு கையில் வந்து, உனக்கு உண்மையிலே ஹீரோ ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா போயிட்டு உன் அப்பனை காப்பாற்று
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுறாரு. என்ன சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான், ஓ, நீ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பாவம், உங்கள் அப்பா எங்கே அப்பா எங்கன்னெலாம் ஒரு தடவை யோசிச்சுட்டு இருந்திருப்பல்ல. இப்போ ஒருத்தனை போடுறதுக்கு போய் பிளான் போட்டியே, பிரசிடெண்ட்டு, போ, அவன் தான் உங்கள் அப்பா, போயிட்டு காப்பாற்று. ஆல்ரெடி அவன் 100 நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் நீ அங்கே போகலன்னா 11வது நிமிஷம் அவன் நெத்தி பொட்டில் பட்டு 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 பட்டுன்னு புல்லட்டு தானாக இறங்கும். 10 நிமிஷம்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட வந்து அந்த மேஜர் அந்த ஹியூக் வந்து சொல்ல, நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுது. நம்ம ஜங்குக்கால் நம்பவும் முடியல. நான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நீங்கள் வந்து கவனித்து கேட்டிருந்தீங்கன்னா, நான் எல்லாரையும் பற்றி சொல்லியிருப்பேன். ஆனால் நம்ம ஜங்குக்குடைய அப்பாவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஜங்குக்கை வந்து அவங்க அம்மா சின்ன வயசுலேயே வந்து அவங்க அப்பாவை விட்டு பிரித்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து அவங்க அப்பாவை பற்றி சுத்தமாக தெரியாது. அதை பற்றி பெருசாக கன்சிடரும் பண்ணியிருக்க மாட்டார். இப்போது இவன் வந்து நீங்கள் கொல்லறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்த அந்த பிரசிடெண்ட் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்பவும் முடியல. பட் ஆஸ் அ கேப்டனாக ஒரு பிரசிடெண்ட் ஆபத்தில் இருக்கும்போது போய் காப்பாற்றணும் நம்ம ஜங்குக்கை பொறுத்த. இவங்க கொல்றதுக்கு பிளான் போட்டாங்க போடல, அது செகண்டரி. இவங்க கையால் அவர் போனார்னா அது வேறு. ஆனால் இப்போ அவருடைய அப்பான்னு வேறு என்னமோ தெரிய வந்திருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்க, அவன் கையில் வந்து பிட் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தான்ல, அந்த பேப்பரை வந்து நம்ம ஜங்குக்கிட்ட கொடுக்க, நம்ம ஜங்குக்கு வந்து அதை பிடுங்கி பார்க்குறாரு. பார்த்தா அதில் என்னமோ கோட் வேர்ட் மாதிரி இருக்குது. இப்போது அந்த கோட் வேர்டை பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். 10 நிமிஷம் அந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அவ்வளோதான், நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த பேப்பர் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படியோ அந்த கோடை வந்து ட்ராக் பண்ணி அழகாக ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. நம்ம பிரசிடெண்ட் இருக்க இடம் அது வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்க்க ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குது. அந்த கபோர்ட்குள்ளே போயிடுறாரு. பார்த்தா பிரசிடெண்ட்டு கரெக்டாக உட்காந்துட்ருக்காரு. அதுக்கு அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கன் இருக்குது. அந்த கன்னு டைமிங் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அந்த 10 நிமிஷத்தில் அது பட்டுன்னு வந்து தானாகவே ட்ரிகர் அழுத்தம் அந்த மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அதை பார்த்ததும் அந்த பிரசிடெண்ட்டும் பார்த்ததும் அவ்வளோதான், நம்ம பிரசிடெண்ட்க்கு எப்படியோ காப்பாற்றிடுவாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு உயிர் வருது. நம்ம ஜங்குக்கும் போயிட்டு என்னென்னமோ பண்ணி அந்த இதை அந்த கன்னை முதல்ல வந்து ரிமூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு பிரசிடெண்ட்டுடைய கை காலெல்லாம் வந்து கழட்டி விட்டு பிரசிடெண்ட்டை வந்து கொஞ்சம் அப்படியே மீட்டு கொஞ்சம் வெளியே கொண்டு வராரு. நம்ம ஷங்குக்கு வந்து பிரசிடெண்ட்டை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. அந்த பிரசிடெண்ட் வந்து நீங்கள் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவருக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாடியே நம்ம ஜங்குக்கு சொல்ல அவருக்கு ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறது நம்ம பிரசிடெண்ட்டுக்கு. நம்ம ஜங்குக்கும் அதே மாதிரி தான், ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அவருக்கு இது வரைக்கும் அம்மா பாசம் கிடச்சிருக்கு, ஆனால் அதுவும் பாதியில் போயிடுச்சு. அண்ணனுடைய பாசம் கிடச்சிது, அதுவும் பாதியில் போயிடுச்சு. மற்றவங்க யார் பாசமும் கிடைக்காம நம்ம டேவோடைய பாசம் கிடச்சிது. ஆனால் இதுலேயும் வந்து நம்ம ஜங்குக்கு அந்த அப்பா பாசம்ன்றது கிடைக்கவே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா வந்து பிரசிடெண்ட்டாக பார்த்துருக்காரு தான். ஆனால் அவர் தான் அப்பான்றது அந்த அப்பா ஃபீல் வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அது அவருக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி மனசு ஃபுல்லாக ஒரு மாதிரி சில்லுன்னு ஒரு ஃபீல். அப்பாவா அப்படின்ற மாதிரி இத்தனை வருஷம் கழித்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வாயில் அப்படியே எடுத்து கூப்பிடுறாரு. இப்போது அந்த பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நம்ம ஜங்குக்குடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஜங்குக்கிட்ட, ஜங்குக், ஐம் ஸோ சாரி, எனக்கு சுத்தமாக விஷயம் தெரியாது, இப்போ தான் தெரியும். இன்னொன்று, உங்கள் அம்மா சின்ன வயசுலேயே உன்னை என்கிட்டேருந்து பிரித்து கொண்டு போயிட்டாங்க, உன்னையும் உன் அண்ணனையும். நான் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சேன், ஆனால் நீ என்கிட்டயே இருப்பேன்னு எனக்கு தெரியல. என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் வந்து நம்ம ஜங்குக்கிட்ட சாரி கேட்க, நம்ம ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணுறப்போ தொண்டையில் ஒரு வலி வரும்ல, அந்த வலியோடு அப்படியே இருக்கார் நம்ம ஜங்குக்கு. எதுவுமே பேசிக்கல. ஜஸ்ட் இப்போது அவங்க என்ன அந்த பிரசிடெண்ட் வந்து என்ன கேட்குறாருன்னா, நான் உன்னை ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஜங்குக்கு வார்த்தைகள் இல்லை. அவரும் ஹக் பண்ணுறாரு. அந்த ஹக்லேயே நான் உங்களை அப்பான்னு கூப்பிடவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கும் அவர் ஒரு மாதிரி டியரி ஐஸோட அப்படியே தலையாட்டுறாரு, ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் அந்த ஹக் பண்ணிவிட்டு அந்த ஒரு எமோஷன்ஸை
மாற்றி பரிமாறிட்டுருக்க டக்குன்னு பிரசிடெண்ட் வந்து ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு, ஜங்குக் நம்ம எப்போ என்ன வேணால் பண்ணிக்கலாம், தயவு செஞ்சு இப்போ நீ இங்கேருந்து போயாகணும், கிளம்பு, அங்கே கொரியா உண்மையிலே ரொம்ப ஆபத்தில் இருக்குது, இங்கேருந்து கிளம்பு. என்ன சொல்கிறீங்கப்பா? அந்த அமெரிக்கன் ஜென்ரலும் அப்புறம் ஜென்ரல் கிம் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி அமெரிக்காவுக்கு கிளம்புறாங்க. அவங்க அங்கேருந்து நியூக்ளியர் பாம்பு யூஸ் பண்ணுறதா நியூஸ் கொரியா மேலே. ஸோ நம்ம இப்போ அவங்கள நிப்பாட்டலைன்னா நியூக்ளியர் பாம்பு எப்போ வந்து எப்படி தாக்கும்னே தெரியாது. அவங்கள நிப்பாட்டினா மட்டும்தான். ப்ளீஸ் நீ இங்கேருந்து போ, நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீ கிளம்பி போ, அவங்கள முதல்ல நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் கிட்ட அவங்க அப்பா வந்து சொல்ல, நம்ம ஜங்குக்கும் வேறு வழி இல்லை, ஓட ஆரம்பிக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. பட் அவர் லேட். எல்லா ஹெலிகாப்டரும் கிளம்பிடுச்சு. லாஸ்ட் ஹெலிகாப்டர் அந்த இடத்துல இருக்குது. பட் அவரை சுற்றிலும், அந்த இடத்த சுற்றிலும், இவ்வளோ நேரம் நல்லா இருந்த இடம், அவரை சுற்றிலும் ஃபுல்லாக சோல்ஜர்ஸ் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனைனால திரும்பியும் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. கன் யூஸ் பண்ணுறாங்க, பாம்பு யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ஜங்குடைய கான்சன்ட்ரேஷன் இப்போ அது கிடையாது. இப்போதைக்கு அங்கே இருக்கிற ஒரு ஹெலிகாப்டரை பறக்க விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான், கொரியா காலி அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்ருக்க. பட் இவர் அந்த இடத்துக்கு லேட்டாக வந்துட்டார். அந்த ஹெலிகாப்டரும் அப்படியே அப்படியே தரையிலேருந்து அப்படியே ரேஸ் ஆக ஆரம்பிக்குது. உள்ளே பார்த்தா நம்ம அமெரிக்கன் ஜென்ரல் கிம் இருக்கார், ப்ளஸ் அந்த மேஜர் ஹியூ, இவங்க 3 பேரும் அந்த ஹெலிகாப்டரில் இருக்காங்க. நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்றாரு. இப்போ அப்படியே அந்த ஹெலிகாப்டர் கொஞ்சம் ரைஸ் ஆகி போக நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாவது அந்த ஹெலிகாப்டர் பிடிச்சே ஆகணும், பிடிக்கலன்னா அவ்வளோதான், கொரியா காலி அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் ஓட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கண்ணுக்கு எட்டின தூரத்தில் ஒரு டேங்க் இருக்குது. ஆக்சுவலி அது என்னதுன்னா, இந்த அமெரிக்கன் ஃபோர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த மிலிட்ரி ஃபோர்ஸில். ஸோ அதை பார்த்ததும் அந்த வண்டி மேலே அப்படியே ஏறி கரெக்டாக அந்த ஹெலிகாப்டருடைய லேடரை பிடிச்சிடுறாரு. அந்த ஹெலிகாப்டரில் ஏறுவாங்கல்ல, ஒரு ஏணி மாதிரி இருக்குமே, அதோடைய எட்ஜை பிடிச்சிடுறாரு. லைட்டாக ஸ்லிப் ஆகுது. பட் எப்படியோ அதை க்ரிப் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறி அதை அந்த ஹெலிகாப்டர் ஃப்ளையிங்கில் இருக்கும்போதே நம்ம ஜங்குக்கு அந்த லேடரை பிடிச்சி மேலே ஏறி போயிடுறாரு. அந்த ஹெலிகாப்டருடைய அந்த வாசலுக்கு அந்த இதில் அந்த கதவு பக்கத்தில் போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல பார்த்தது இவங்க 3 பேருக்கு அள்ளு விட்டுருது. இவன் எப்பட்றா மேலே வந்தான், இவனை நம்ம அங்கே தானே அமுச்சு வச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கானுங்க 3 பேரும். பட் நம்ம ஜங்குக்கு விடுற மாதிரி இல்லை. டக்குன்னு எப்படியோ அடித்து பிடிச்சி மேலே போயிட்டு அந்த ஹெலிகாப்டருடைய அந்த கதவுக்கு உள்ளேயே போயிடுறாரு. உள்ளே போனதும் அந்த அமெரிக்கன் ஜென்ரல் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஜங்குக்கை. அந்த ஆல்ரெடி அவர் வந்து எட்ஜில் நின்றுட்டுருக்காரு. இன்னமும் அடிக்க ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கு வந்து ஸ்லிப் ஆகுது, முன்னாடி தள்ளி வராரு, திரும்பி ஸ்லிப் ஆகுது. அவரும் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்தில் அந்த மேஜர் ஹியூக் வேறு, அவனும் அடிக்க ட்ரை பண்ணுறான். இதில் வேறு அந்த ஹெலிகாப்டரை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஜென்ரல் கிம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஜென்ரல் கிம் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜங்குக் மேலே வந்து அடிச்சிட்ருக்கான்றதை பார்த்ததும் அந்த அமெரிக்கன் ஜென்ரல் இருப்பான்ல, அவன்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா, அவனை சுட்டு தள்ளு, எதுக்கு மக்கு மங்குறானி மாதிரி அவனை போட்டு அடிச்சிட்ருக்க, கன் எடுத்து சுட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி அந்த ஜென்ரல் கிம்முக்கே ஒரு மாதிரி ஆர்டர் கொடுக்காத மாதிரி பண்ண, அவனுக்கு சுருன்னு ஏறிடுது. எடுத்து கன் எடுத்து பட்டுன்னு போட்டுடுறான் ஜென்ரல் கிம்மை. அவர் அப்படியே சரிஞ்சு ஒரு பக்கமாக அந்த ஹெலிகாப்டர்லேருந்து வெளியே விழுந்துற அந்த சீட்டெல்லாம் ப்ளீடிங்காக இருக்குது. அந்த ஹெலிகாப்டருடைய அந்த ஸ்டெபிலிட்டி வந்து ஃபுல்லாக மிஸ் ஆகுது. இவங்க 3 பேரும் பின்னாடி அடிச்சிட்ருக்கு. அங்கே டிரைவர் சீட்டில் யாருமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அமெரிக்கன் ஜென்ரல் இருக்கார்ல, அவர் ஹியூகை பிடிச்சி முன்னாடி தள்ளி விட்டுறாரு. முன்னாடி போய் நீ பேலன்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம மேஜருக்கும் வந்து வேறு வழி கிடையாது. அவரும் போயிட்டு அந்த சீட்டில் உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு. பட் அந்தளவுக்கு ஸ்டேபிள் ஆகலை. அப்படியே ஒரு மாதிரி ஜிக்ஸாகாக அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டுருக்குது. இதில் பார்த்ததுக்கு உள்ளே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்க, அவ்வளோதான், ஒரே அடி அடிக்கிறான் நம்ம ஜங்குக்கை. நம்ம ஜங்குக் வந்து அந்த ஃப்ளோர்லேருந்து அப்படியே ஸ்லிப் ஆகி அந்த ஹெலிகாப்டரில் வெளியில் தொங்க ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோதான். அந்த உள்ளே உட்காந்துட்ருக்க அந்த அமெரிக்கன் ஜென்ரலுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுது. அவன் வந்து வின் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு தலகணத்தில் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜங்குக்குடைய கைகள் மேலே காலை வைக்கிறான். நம்ம ஜங்குக்கு வந்து பிடிச்சிட்ருக்காரு. அந்த விரல்கள் மேலே அப்படியே காலை வச்சு ஒரு மாதிரி அழுத்தி, அவ்வளோதான், இதுக்கப்புறமேட்டு என்ன உனக்கு எதனா கடைசி ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த அமெரிக்கன் ஜென்ரல் கேட்க, நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு, நீ விதைச்ச எல்லாத்துக்கும் ஒரு நாள் அறுவடை பண்ணுவேன். ஆனால் அதுவே நீ சீட் பண்ணியிருக்க பார்த்தியா,
அது உனக்கு 2ஆ வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்கிறாரு. அவர் சொன்னதும் பின்னாடி திரும்புகிறாரு. என்னன்னு பார்த்தா ஹியூக் வந்து நம்ம அமெரிக்கன் ஜென்ரலுடைய பையன். நம்ம அமெரிக்கன் ஜென்ரல் வந்து அவரை இங்கே முன்னாடியே அனுப்பிச்சி வச்சதுக்கு காரணம் சும்மா ஒரு ஸ்பையிங்காக தான். அவர் அங்கே மெயின் கேரக்டர் கிடையாது, ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி அவன் எதனாவது மிஸ் பண்ணால் அவரை போட்டு தள்ளிடலாம், அதாவது சொந்த பையனே வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்து அந்த அமெரிக்கன் ஜென்ரலே இருந்திருப்பார். இது தெரியாமல் அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு விசுவாசமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அப்பாக்காகன்னு சொல்லி பண்ணியிருப்பார். பட் எதுவுமே யூஸ் இருந்திருக்காது. நம்ம ஜங்குக் வந்து இந்த விஷயத்த ஆல்ரெடி கண்டுபிடிச்சி ஹியூக் கிட்ட சொல்லியிருப்பார். அவர் நம்பியிருக்க மாட்டார். இப்போது அவங்க அப்பா முன்னாடி சொல்ல அவங்க அப்பாவுக்கும், அதாவது அந்த ஜென்ரலுக்கும் வந்து புரிஞ்சிடுது. ஆஹா, பையனுக்கு தெரிஞ்சிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி அந்த அமெரிக்கன் ஜென்ரலுக்கு. இப்போ அப்படியே அவர் பின்னாடி லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. பைலட் சீட்டில் உட்காந்துட்டு இருக்க ஹியூக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்குது. அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கஷ்டமாக கேட்குறாரு அவங்க அப்பாவை பார்த்து. நம்ம அமெரிக்கன் ஜென்ரலும் ஐம் சாரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சாரி கேட்குற மாதிரி போக நம்ம ஜங்குக் இங்கே கையை விட்டுடுறாரு. பறந்துட்டுருக்கிற ஹெலிகாப்டர் ஈவன் அவங்க கொஞ்சம் விட்டால் அந்த க்ளவுடை வந்து டச் பண்ணுற அந்த ஒரு தூரத்தில் இருக்காங்க மேலே. நம்ம ஜங்குக்கு ஒரு உண்மையை சொல்லி முடித்ததும் அந்த இடத்துல அவர் பிடிச்சிட்டு இருந்த அந்த கையை விட்டுடுறாரு. மேலேருந்து ஜங்குக்கு அப்படியே கீழே தரையை நோக்கி வந்துட்டுருக்கேன். மேலே அந்த ஹெலிகாப்டரு வெடிக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா பற்றின உண்மை தெரிஞ்சதும் அந்த ஹெலிகாப்டரை வந்து வெடிக்க வச்சிடுறாரு ஹியூக் பைலட் சீட்லேருந்து. இப்போ நம்ம ஜங்குக் கீழே விழ அந்த ஹெலிகாப்டர் மேலேருந்து அப்படியே பிளாஸ்ட் ஆக அப்படியே அதுலேருந்து ஒரு சில டெட் பாடிஸ் அங்கே எங்கேன்னு பறந்து அப்படியே விழுது. நம்ம ஜங்குக் அப்படியே கீழே விழுறாரு. இதை கீழே இருந்து நம்மகிட்டே பார்த்துட்டு, ஐயோ இல்லை நடக்கக்கூடாது, அதில் கேப்டன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீழே இருந்து கத்தி அழுறாரு. பக்கத்தில் நம்ம சக்ஜின் எல்லாருமே, அதாவது நம்ம சின்னு நாம்ஜின் எல்லாருமே வந்து நம்ம கிட்ட நெருங்கி வராங்க. அவங்களும் அந்த சீனை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் ஹெலிகாப்டர் வெடியுது, நிறைய பக்கம் டெட் பாடிஸ் பறந்து விழுது, அப்படியே ஃபுல்லாக ப்ளீடிங் அங்கே இங்கேன்னு தெரிக்குது. நம்ம டேவால் நம்ப முடியல. நம்ம ஜங்குக் அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்தால் கண்டிப்பாக பொழைச்சிருக்க மாட்டான் அப்படின்றது ஒரு மாதிரி ஏற்றுக்கவே முடியல. நம்ம டேவால் அழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜின்னும் அழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே அங்கங்கே அந்த சோல்ஜர்ஸ் வந்து கை காட்டுறாங்க. அங்கே இருக்கார் கேப்டன் அப்படின்ற மாதிரி அப்படியே கை காட்டுறாங்க. அப்படியே நம்ம டீவால் நம்ப முடியல. கீழே விழுந்து கிடக்கிற டெட் பாடியை காட்டி அது கேப்டன் அப்படின்ற மாதிரி ஒரு சோல்ஜர் காட்டுறான். அவ்வளோதான், நம்ம டீவால் நம்ப முடியல. இல்லை, வாய்ப்பில்லை, ஜங்குக் எப்படி ஆயிருக்காது, அவன் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், என் கூட குழந்தைங்க பெற்றுக்கிறேன்னு சொன்னான், இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை, போய் சொல்லாதீங்க, போயிட்டு முதல்ல கிட்ட பாருங்கள், என்னை முதல்ல போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அழுதுட்ருக்கா. பட் நம்ம நாம்ஜின்னும் வந்து நம்ம விடவே மாட்டேங்கிறாங்க. இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நம்ம நம்ம டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு உன்னுடைய வலி புரியுது, பட் நம்ம மூவ் ஆன் பண்ணி போய் தான் ஆகணும், ப்ளீஸ் விடுடா, பார்த்துக்கலாம், நம்ம கேப்டனுக்கு ஒரு ஒரு நல்ல ஃபனரல் வைக்கணும்ல, ப்ளீஸ் அழாத, நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம எவ்வளோ காம் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம காம் ஆகிற மாதிரியே இல்லை. அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நம்ம ஜங்குக் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தியை. அவ்வளோதான், அவருக்கு மனசெல்லாம் வலிக்குது. ஒரு மாதிரி அப்படியே அழுதுகிட்டே இருக்கார். அவருக்கு அந்த நம்ம ஜங்குக் கூட சேர்ந்து இருந்த அந்த ஒரு இன்சிடெண்ட் எல்லாமே இப்படி கண்ணுக்கு முன்னாடி ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. அவரால் நம்ப முடியல. இப்போ அந்த இடத்துக்கு அவருக்கு இப்போ ஜங்குக்கை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எழுந்துக்கிறாரு, ஒன்றும் ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம வந்து விட மாட்டேங்கிறாரு, இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிறாரு. இப்போ ஃபைனலி திரும்பியும் அப்படியே ஒரு தூரத்துலேருந்து ஒரு மரத்துக்கு கீழே இருந்து ஒரு ஆள் நடக்க முடியாமல் நடந்து, உடம்பு ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸோட ஒரு மாதிரி ப்ளீட் ஆகி சட்டை கிழிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி நடக்க முடியாமல் நடந்து வராரு. அவரை பார்த்து ஒருத்தன் கை காட்டி கேப்டன் வராரு அப்படின்ற மாதிரி சத்தமாக சொல்ல, நம்ம அழுதுட்டு இருந்தவர் அந்த அழுக பாதியிலே நிற்கிது. எங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கண் அப்படியே தேடுது ஜங்குக்கை. பார்த்தா தூரத்துலேருந்து ஒரு பர்சன் வரதை நம்ம வந்து பார்த்துட்றாரு. அவருக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் ஹாப்பினஸ். ஏன்னா இப்போ அங்கேருந்து நடந்து வர்றது ஜங்குக் தான். அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. நான் சொன்னேன்ல, அவனுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது, அவன் வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை கட்டி பிடிக்கணும், அவனுக்கு நிறைய முத்தம் கொடுக்கணும், அவனை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு எழுந்துச்சு நம்ம எல்லாரையுமே தண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணுறாரு.
பட் ஆனால் அவரால் ஓட முடியல. ஒரே இடத்துல நிற்கிறாரு. அவரால் அந்த இடத்த விட்டு சுத்தமாக அசையவே முடியல. சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஜின்னும் நாம்ஜின்னும் எங்கேயும் நின்றுட்டுருக்காங்க. ஆனாலும் அவரால் ஓட முடியல. பக்கத்தில் யாருன்னு பார்த்தா ஃபேரி வந்துட்டா. நம்ம டே பக்கத்தில் நின்றுட்டு, டே நீ நினச்ச மாதிரி முடிச்சிட்டடா, இப்போ நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, போகலாமா? ஏ என்ன சொல்கிற நீ? இல்லை, நான் வரல, நான் வரல, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. நான் ஜங்குக் கிட்டே போகணும், தயவு செஞ்சு விடு ப்ளீஸ். இல்லை டே, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. கேப்டன் ஜாங் சேவ் ஆகிட்டாரு. கதை அவ்வளோதான். நீ இப்போது ஃப்யூச்சர் போகணும்ல? இல்லை, நான் வரல, நான் நான் கேப்டன் கூட இருந்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடு. டே நீ மட்டும் இப்போ வரலன்னா, நான் வரலன்னா என்ன ஆகும்? என்ன ஃப்யூச்சரில் நான் பிறக்க மாட்டேனா? சொல்லு. பரவாயில்ல, இருந்துட்டு போகிறேன். நான் பிறக்கவே வேண்டாம். நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் கேப்டன் ஜோட வாழ்ந்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு. ஓ அப்படியா, சரி, ஓ விருப்பப்படியே விடுறேன், போ. ஆனால் ஒன்று, நீ இப்போது கேப்டன் தான் வேணும்னு போனேன்னா கேப்டனுடைய உண்மையான வெற்றி அந்த இடத்துல இருக்காது. அப்புறம் இந்த இடத்துல அவங்க கூட பிறந்தவங்க யுங்கி அப்புறம் ஜெனி, இவங்க 2 பேருக்கும் நல்ல வாழ்க்கை அமையாது. யுங்கி யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் அவர் தண்டனை அனுபவிச்சிட்ருப்பார். அப்புறம் ஜெனி, அவனுக்கு சரியான வாழ்க்கை அமையாது. இங்கேருந்து போகலைன்னா லிசா எல்லாரையும் இங்கே வேறு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ ஒருத்தன் இங்கே இருந்தனா இதுக்கப்புறம் உள்ள ஹிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகும்டே. இதுக்கப்புறம் ஓ இஷ்டம், கொரியாவா ஜங்குக்கான்றத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி ஒரு மாதிரி இந்த காற்றுல ஆடுற நூலை மாதிரி பறக்க விட்டா நம்ம டேவை நடுப்புற. டேவால் எங்கிட்டும் போக முடியல, அங்கிட்டும் போக முடியலை. ஒரு மாதிரி அப்படியே நடுப்புற நினைக்கிறாரு. அவருக்கு யோசிக்க தோணலை. அவருக்கு இப்போ தேவைப்படுறதெல்லாம் ஜங்குக் தான். ஆனால் ஜங்குக் கிட்டே போனால் அடுத்து கொரியா ஃபுல்லாக சஃபர் ஆகும். ஃப்யூச்சருன்றதே மேபி இல்லாமல் போகலாம். என்ன வேணால் ஆகலாம். இப்போ முடிஞ்ச இந்த வார் திரும்ப கூட ஸ்டார்ட் ஆகலாம். என்ன வேணால் ஆகலாம். பட் நம்ம டேவால் என்ன பண்ணுறதுனே தெரியல. பல்ல கடிச்சிட்டு யோசிக்கிறாரு. சரி, நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சருக்கே திரும்ப போகிறதுக்கு ஒத்துக்கிறாரு. அவர் மனசு கேட்கல. அவர் ஜங்குக் தான் வேணும். இருந்தாலும் வேறு வழி இல்லையே. ஃபேரிக்கிட்ட கடைசியாக ஒரு ப்ராமிஸ் கேட்குறாரு. இப்போ நம்ம டே தான், ஹாரி எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா? என்னது? ஜங்குக் நிறைய நாள் உயிர் வாழணும், ப்ளீஸ். ஆசைப்படியே நடக்கும் டே. இப்போ நம்ம போகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி தலையாட்ட. இப்போ அப்படியே தூரத்தில் இருந்து நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்த சந்தோஷத்தில் அங்கேருந்து அவருக்கு அவ்வளோ கை வலிகள், அவ்வளோ புண்ணாக இருக்குது உடம்பெல்லாம். இருந்தாலும் அந்த ஒரு வலியில் டக்குன்னு அப்படியே கையை தூக்கி நம்ம டேவை பார்த்து, ஏய் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தூரத்துலேருந்து கை காட்டுறாரு. நம்ம டேவால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவை பார்த்துட்டே இருக்காரு. நம்ம டேவை சுற்றிலும் ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகுது நம்ம டேவை சுற்றி. அதை பார்த்ததும் நம்ம ஜங்குக் கண்டுபிடிச்சிட்றாரு. அவ்வளோதான், டே கிளம்பிட்டான், அவனுடைய மிஷன் முடிஞ்சிருச்சு. ஜங்குக்கு உண்மையில் என்ன ஆச்சுன்றது தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், அவன் இங்கேருந்து கிளம்புறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு புரிய வருது. அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு நின்று, இல்லை நீ போகக்கூடாது டே, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து அவ்வளோ வழியோடு ஓடி வராரு. பட் நம்ம டே அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடுறாரு. அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே வேனிஷ் ஆகிடுறாரு நம்ம ஃபேரியோடு சேர்ந்து. நம்ம ஜங்குக்கால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. நம்ம டேக்கு மனசு ஃபுல்லாக வலி. இப்படியே பிளாக் அவுட் ஆகுது. ஒரு அழகான மார்னிங். நம்ம டே அப்படியே பெட்டில் அமைதியாக படுத்துட்டு இருந்தவர் கண் விழிக்கிறாரு. அவருக்கு முன்ன பின்ன தெரிஞ்ச இடம் மாதிரியே இல்லை அந்த இடத்த பார்க்க.
ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. சுற்றி முற்றி பார்க்குறாரு. டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகி அந்த சைட்லேருந்து ஒரு பர்சன் உள்ளே வராங்க அவருடைய ரூம்குள்ளே. அவரும் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம டே மாதிரியே இருக்கார். நம்ம டேவை பார்த்து, எவ்வளோ நேரம் நீ தூங்குவ? எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பி வா, போகணும்ல அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் நம்ம டேவை பார்த்து கேட்க, நம்ம டே ரியலைஸ் பண்ணுறாரு எல்லாமே நார்மலுக்கு வந்துருச்சு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கனவு தான் இல்லை, கனவு மாதிரி தான் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ அந்த பர்சனை பார்த்து, சரி நான் வரேன் போ அப்படின்ற மாதிரி நம்ம டே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அந்த பர்சன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆக்சுவலி அது யாருன்னா நம்ம டேவுடைய தம்பி. அவன் பேர் டேரன். அவன் ஹை ஸ்கூல் படிக்கிறான். நம்ம டே இங்கேருந்து போகும்போது ஜஸ்ட் சின்ன பையனாக தான் இருந்திருப்பான். பட் நம்ம டேக்கு அங்கே 4 மாதமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் அது நிறைய நாள் ஓடி இருக்கு போல். அவன் ஹை ஸ்கூலுக்கே வந்திருக்கான். ரொம்ப பெரிய பையனாக இருக்கான். நம்ம டே மாதிரியே இருக்கான் பார்க்க. நம்ம டேவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இது எல்லாமே அவருக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குது. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவருக்கு அவரே ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ அப்படியே போகிறப்பையோ நம்ம டே தான் அந்த பெட்டை விட்டு இறங்கி ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அவருடைய ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மிரரில் பார்க்குறாரு. அவர் அந்த டவலை வச்சு மூஞ்சி துடைக்கும் போது தான் அந்த மிரரில் பார்க்கும்போது அவருக்கு ரியலைஸ் ஆகுது, எல்லாமே கனவு தான் போல் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பட் டக்குன்னு அவர் கையில் வச்சுருந்த டவல் கீழே விழுது. நம்ம டே அந்த மிரரையே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாரு. என்னன்னா அவர் கழுத்தில் இருக்கிற அந்த நெக்லஸ், நம்ம ஜங்குக்கு அந்த ஐ லவ் யூ சைன் போட்டு ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாருல்ல, அந்த நெக்லஸ் அவருடைய கழுத்தில் இருக்குது. அதை பார்த்து தான் அவர் திரும்பியும் ரியலைஸ் பண்ணுறாரு, இது எதுவுமே கனவில்லை, எல்லாமே நிஜம்தான், இனிமேட்டு என்னால் அவங்ககிட்ட போகவே முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. டேரனுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. நம்ம டேக்கும் வந்து லேட் ஆகுது. ஸோ அப்படியே 2 பேருமா ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. இவங்க ஆன்ட்டி தான் வந்து ஸ்கூலில் எடுத்துகிட்டு போயிட்டு விடுவாங்க நம்ம டேவியும் டேரனையும். இப்போ ஸ்கூலுக்கு அப்படியே போயிட்டு இருக்கும்போதே டேரன் வந்து கவனிக்கிறான் நம்ம டே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறத. நம்ம டே வந்து எப்போவுமே அப்படி இருக்க மாட்டார். பட் ரொம்ப அமைதியாக இருக்கிறத கவனிச்சுட்டு பட் எதுவும் பெருசாக மைண்ட் பண்ணிக்கல, எதுவும் கேட்கவும் இல்லை, அமைதியாக விட்டுடுறான். இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே ஸ்கூலுக்குள்ளே வந்து அப்படியே என்ட்ராகிறாரு. உள்ளே என்ட்ராகும் போதே அவருடைய ப்ரொஃபஸர் மின்னை வந்து பார்க்குறாரு. அதாவது ஹிஸ்ட்ரி டீச்சர் ஃபஸ்ட் எபிசோடில் வந்திருப்பாங்க. அவங்களால தான் நம்ம டே வந்து ஜங்குக்கை பற்றின அந்த ஒரு ஹிஸ்ட்ரியவே வந்து கிளற ஆரம்பிச்சிருப்பார். இப்போ அப்படியே ஒரு மாதிரி தயங்கி மிஸ்டர் மின்கிட்ட ப்ரொஃபஸர் மின்கிட்ட போயிட்டு அவங்கள பார்த்து, குட் மார்னிங் மேம். ஓ, குட் மார்னிங் கிம். மேம், நீங்கள் கொடுத்த அசைன்மெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணலை. பட் நான் கேப்டன் ஜாங் பற்றி அவருடைய ஹிஸ்ட்ரியை பற்றி எல்லாத்தையுமே சொல்ல முடியும் மேம் அப்படின்ற மாதிரி நம்ம டேவே போயிட்டு சரண்டர் ஆகிட. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்கிற நீ, நான் இப்போ உனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தேன், அதுவும் இல்லாமல் நேஷ்னல் ஹீரோ பற்றி நீ ஏன்டா அசைன்மெண்ட் பண்ணிட்டு வர போகிற, அதான் எல்லாருக்குமே தெரியுமே, நீ எதுக்கு சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க நம்ம டேக் ஒன்றுமே புரியல. அவர் ஒரு மாதிரி பிளாங்காக நின்றுட்டுருக்காரு. அந்த மேம் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ டக்குன்னு அவருடைய மொபைல் எடுத்து அந்த ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி அவருடைய கூகுளில் போயிட்டு தேடுறாரு கேப்டன் ஜாங் பற்றி. பார்த்தா ஃபுல் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம டே வந்து ரீட் பண்ணிட்டு விட்டுடுறாரு. ஓகே, எல்லாருக்கும் தெரியும் போல் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே திரும்பியும் அப்படியே அந்த ஸ்கூலுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது அப்படியே கிரவுண்டில் நடந்து போயிட்டுருக்காரு. டக்குன்னு நம்ம டேவுடைய மண்டை மேலேயே ஒரு பால் வந்து இடித்து கீழே விழுது. அந்த பாலை பார்த்துட்டு நம்ம டே தலையை பிடிச்சிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு பர்சன் ஓடி வந்து, ஐம் ஸோ சாரி, நான் வேணும்னு பண்ணலை அப்படின்ற மாதிரி நம்ம டே கிட்ட சாரி கேட்குறாரு. நம்ம டே தலையை தேய்ச்சிட்டு இருந்தவர் அப்படியே ஸ்டக்காகி நின்றுடுறாரு அந்த பர்சனை பார்த்ததும். ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கார் அந்த பர்சனை பார்த்து. அவருடைய லிப்ஸ்லேருந்து தானாக அந்த பர்சனுடைய பேர் வருது, ஓகேம் அப்படின்ட்டு. அந்த பர்சன் டக்குன்னு, ஏய், என் பேர் உனக்கு தெரியுமா? ஓ, டிஷர்ட்டில் இருக்கிறதா, எதுக்கு அழுற அப்படின்ற மாதிரி நம்ம டேவை பார்த்து போகியம் கேட்குறாரு. ஆக்சுவலி போகியம் வந்து என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, அவரோட டிஷர்ட்டில் வந்து அவருடைய பேர் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம டே வந்து கூப்பிடுறான் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாரு. பட் ஆனால் நம்ம டேவுடைய சைடு நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ அப்படியே போகியம் வந்து எதுக்காக அழுற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சும்மா தூசி பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து மழுப்பிடுறாரு. பட்
பாவம் நம்மகிட்டே வர வெளியே சொல்ல முடியல. நம்ம போகியம் இங்கே அப்படியே சாரி சொல்லிட்டு கிளம்பலான்னு போக, பட் டக்குன்னு திரும்பி ஏய் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்ண்ணே அப்படின்ற மாதிரி நம்ம டே கிட்ட கேட்க, நம்ம டே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்போ உள்ள போகியம்க்கு இப்போ உள்ள போகியம்க்கு ஒரு துளி டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி என் பேர் கிம்டேவ் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக சொல்கிறாரு. அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு போக தூரத்துலேருந்து நம்ம போகியம் see you again அப்படின்ற மாதிரி கத்திட்டு அப்படியே அவருடைய டீம் சைடு ஓடுறாரு. டீம் சைடு ஓடும்போது தான் அங்கே உள்ளவங்களாம் இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம டீ அதையும் பார்க்குறாரு. பார்த்தா அவருடைய டீமில் இருக்கிற மெம்பர்ஸில் நம்ம ஜேஹோப்பு, ஜின்னு, நாம்ஜின் இவங்க எல்லாருமே ஒருத்தர். இப்போ அப்படியே நம்ம டே வந்து இவங்க எல்லோரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு எப்படியோ காலம் கடந்து வந்தாலும் ஒன்றா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவர் வந்து காலேஜில் இருக்கிற அந்த கஃபேக்கு போகிறாரு. அவருக்கு தேவையான அந்த கூல்ட்ரிங்க்ஸை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி மைண்டே டிஸ்டர்ப்டாக நின்றுட்டுருக்காரு. அவர் பக்கத்துலேயே ஒரு பர்சன் வந்து அவருக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க அவங்களுக்கு. நம்ம டே அந்த பர்சனை பார்த்துட்டு அவருக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. மனசெல்லாம் அவ்வளோ வலி, அவ்வளோ மிஸ் பண்ண ஃபீல். டக்குன்னு அந்த பர்சனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஷிமினா மன்னிச்சிரு ப்ளீஸ், நான் தப்பு பண்ணிட்டேன். நீ பேசுகிறது எல்லாத்தையும் நான் காது கொடுத்து கேட்டிருக்கணும். நீ சாரி சொல்லும் போது நான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஓவராக பிஹேவ் பண்ணனால என்னென்னமோ ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிருடா ப்ளீஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வேறு நான் கேவலமாக மட்டும் தண்டிலாம் பேசினேன். எனக்கு புரியுது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நம்ம டே அழுக. பட் நம்ம ஜிமின் ஜஸ்ட் நம்ம டேவுடைய ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு நம்ம டேவை அப்படியே லைட்டாக பின்னாடி தள்ளி விட்டுட்டு ஐம் சாரி, உங்களுக்கு என்னுடைய பேர் எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் சாரி சொல்கிற ஆள் தப்பான ஆள் நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க அப்படியே நம்மட்டே பேந்தன்னு முடிச்சிட்ருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே முடிச்சுட்டு நம்ம ஜிமினை பார்த்துட்ருக்க நம்ம ஜிமின் எல்லாத்தையுமே மறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி நம்ம டேக்கு தோண ஆரம்பிக்குது. நம்ம ஜிமின் ஆர்டர் பண்ண சாப்பாடு அவருக்கு வந்துடுது. ஸோ அவர் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட நம்ம டே இந்த சைடில் ஒரு மாதிரி நம்ம ஜிமின் போகிறதையே பார்த்து நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே அந்த அவர் கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணார் இல்லையா, அதுவும் வந்துடுது. அப்படியே அந்த கவுண்டரில் இருக்கவங்க கூப்பிட்டு நம்ம டேவை சார் இந்தாங்க உங்களுடைய ஜூஸ் அப்படின்ற மாதிரி நம்ம டே கையில் கொடுக்க நம்ம டேவை வந்து அதை வாங்கிட்டு வந்துடுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது, ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் முடியுது. அப்படியே நம்ம டே வந்து டேரனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுறாரு, நான் இன்றைக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே நம்ம டே அப்படியே டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்து அப்படியே ஒரு ஓரமாக நடந்து போயிட்டுருக்க அவர் ஒரு இடத்த பார்த்து ஸ்டன்னாகி அப்படியே நிற்கிறாரு. அவருக்கு படப்படன்னு அடிக்க வருது மனசு. அவருக்கு அந்த ஒரு ஃபீல் அந்த 1894 உள்ளப்போ ஜங்குக் கூட அந்த மரத்துக்கு கீழே நின்றப்போ ஒரு ஃபீல் வருவே, அந்த ஃபீல் அடிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம டேக்கு கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் சேர்ந்து ஒரு கல்லை வச்சு டேயாங்ஸ் லவ் ஜங்குக் அப்படின்ற மாதிரி ஒரு மரத்தில் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த மரம். நம்ம டே ஓடுறாரு அந்த மரத்தோட நிழலுக்கு. அவர் ஃபீல் பண்ணுறாரு, நம்ம ஜங்குக் கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று வெயிட் பண்ணியிருப்பான், எனக்காக வெயிட் பண்ணியிருப்பான் அவன். நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன், பேசாமல் இருந்திருக்கணும், நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு, இப்போ அவன் வேணுமே அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு அவ்வளோ மிஸ் பண்ணி அழுறாரு. அந்த மரத்தில் அவர் எழுதின அந்த இதெல்லாம் வந்து அவருக்கு ஞாபகம் வருது. அவருக்கு வர அழுகையில் அந்த தரையிலே கீழே முட்டி போட்டு அழுறாரு. அவரோட டியர்ஸ்லாம் அந்த தரையில் விழுது. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. டேஸ் போகுது. இப்போ காலேஜ்லேருந்து ஒரு டூர் மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கன்னு பார்த்தா மியூசியம்க்கு. அங்கே உள்ள டீச்சர்ஸ் வந்து எல்லா ஹிஸ்ட்ரியில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஃபைனலி ஒரு நேம் மென்ஷன் பண்ணுறாங்க, நேஷ்னல் ஹீரோ பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி.
அவ்வளோதான். நம்ம டேக்கு செம்ம எக்ஸைட் ஆகிடுது. அப்படியே அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ரூம் ஃபுல்லாக அந்த டைமில் உள்ள நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. நம்ம டேவுடைய கண்ணு அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த இடத்துல இருக்காங்களா, அவருக்கு தெரிஞ்ச பொருள் எதனாவது இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கண்ணெலாம் அலைப்பாயுது. நம்ம டே அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கா. இதுதான் நம்மளுடைய நேஷ்னல் ஹீரோ, உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் மென்ஷன் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு பெயிண்டிங் இருக்குது, நம்ம சங்குக்குடைய ஓல்டு பெயிண்டிங். அதை பார்த்தவர் தான் பிளாங்காக நிற்கிறாரு நம்ம டே. அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. மற்றவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுல பிஸி ஆகிடுறாங்க. பட் நம்ம டே ஜங்குக்கை பார்த்தவர் பார்த்தபடியே தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ அந்த மேம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜங்குக்குடைய அந்த ஹிஸ்ட்ரியை வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அம்மாவும் அண்ணனும் இருந்தாங்க. பட் அவங்க அண்ணா வந்து ஜென்ரல் கிம் ஏதோ ஒரு சில சதிகள் மூலமாக அவங்க அண்ணா வந்து இறந்துட்டாங்க. பட் நம்ம கேப்டன் ஜாங் வந்து அதை ரிவெஞ்ச் எடுக்கிறது மூலமாக அவர் கேப்டனாக மாறி வந்து அமெரிக்கன்ஸ் கூடயே ஃபைட் பண்ணி ஜென்ரல் கிம் கூடயே ஃபைட் பண்ணி ஒத்தாலாக கண்ட்ரியை சேவ் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம டேக் அதெல்லாம் அப்படியே விஷுவலாக கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்போ அங்கே உள்ள அந்த ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னா, மேம் இவர் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கார்ல, இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்கு அவங்க மேம் வந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, ஆக்சுவலி சொல்லப்போனால் ஒரு ரூமர்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, கேப்டன் ஜாங் வந்து ஒரு பர்சனை லவ் பண்ணாங்களாம். அவருக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாராம். ஆனால் அதுக்கப்புறமேட்டு அந்த பர்சன் இல்லைன்னு தெரிஞ்சதும் யாரையும் கல்யாணமும் பண்ணலையா, யாரையும் லவ்வும் பண்ணலையா அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் சொன்னதும் நம்ம டேக் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. இப்போ உடனே அந்த ப்ரொஃபஸர் ஒரு பெயிண்டிங்கை காட்டுறாங்க. இந்த பெயிண்டிங்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்வமாக போயிட்டு அந்த பெயிண்டிங்கை பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா அது ஒரு மரம். ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த மரத்தில் தான் வந்து அந்த மரத்துக்கு கீழே தான் நம்ம டேவும் ஜங்குக்கும் வந்து எப்போவுமே மீட் பண்ணுற அந்த ஒரு மரம். இப்போ உடனே நம்ம ப்ரொஃபஸர், அதாவது நம்ம டேவுடைய ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெயிண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மரம் இருக்குல்ல, இது வந்து நம்ம கொரியன் ஆர்டிஸ்ட்லேயே பெஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து இதை வரைஞ்சது, பெயிண்ட் பண்ணது. இதுக்கு கீழே தான் கேப்டன் ஜாங் வந்து அவருடைய டெத் ஆகிற அந்த ஒரு நிலமையிலையும் அவர் லவ் பண்ண அந்த ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம டேக்கு அவ்வளோ மனசு வலிக்குது அதை கேட்குறப்போ. அப்போ ஜங்குக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கான், எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி. இதுலேயே வந்து அந்த மேம் இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, இருக்கிற கொரியன்ஸ்லேயே வந்து ரொம்ப நீண்ட நாள் வாழ்ந்தது கேப்டன் ஜாங் மட்டும்தான். 117 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் சொல்ல நம்ம டேக்கு மனசெல்லாம் இன்னும் வலிக்குது. அவன் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கான், ஆனால் ஒரு வலியோட ஒரு ஏக்கத்தோடு நான் வந்துடுவேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தானே அவன் இறந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படின்னு நினச்சிட்ருக்க. இப்போ திரும்பியும் அந்த மேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெயிண்டிங்கை பாருங்கள் அப்படின்ற மாதிரி காட்ட, அந்த பெயிண்டிங்கில் வந்து என்ன இருக்குன்னா, நம்ம கேப்டன் ஜாங் வேறு ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது அந்த பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து கேப்டன் ஜாங், இது வந்து அவர் பார்த்துட்ருக்க ஒரு பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் தான் அவர் லவ் பண்ண ஒரு பர்சன். இவர் சாகும்போதும் அந்த பெயிண்டிங் முன்னாடி தான் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் ஜாங் பற்றி அந்த ப்ரொஃபஸர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண, அவ்வளோதான். நம்ம டேக்கு அழுக தாங்க முடியல, அழுதுட்டுறாரு. அவர் அப்படியே யோசித்து பார்க்குறாரு. ஏன்னா நம்ம ஜங்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்மளை லவ் பண்ண பர்சன் நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் அவங்களுக்காக காத்திருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் அவங்களுடைய பெயிண்டிங்க்கு முன்னாடியே இருந்து இறந்து போகிறது. அப்போ கேப்டன் ஜாங் தேவை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பார்ல. அப்படியே நம்ம டே வந்து அதெல்லாம் ரியலைஸ் பண்ணிகிட்டே ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுட்டுருக்காரு. அவருக்கு அந்த இடத்துல நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குது. இப்போ டக்குன்னு அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாங்க, அப்புறம் இன்னொரு விஷயம், கேப்டன் ஜாங் இறந்து போகும்போது அவருடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு லெட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த லெட்டர் ரொம்பவும் அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் பண்ண, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அதை ஒரு மாதிரி வியப்பாக பார்க்குறாங்க. இவ்வளோ லாயலாக ஒரு பர்சனா அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் ஜாங் பற்றி பெருமையாக நினச்சிக்க. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்கடா. நம்ம லிசாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கிட்ட வந்து அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்ருக்காரு நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜங்குக்கிட்ட வந்து, ஜங்கு இன்னும்மா நீ அவனை நினச்சிட்ருக்க,
இது ஆல்ரெடி 25 வருஷம் ஆயிடுச்சு ஜங்குக். இதுக்கப்புறமா நீ அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முட்டாள்தனமாக இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சமாவது மூவ் ஆன் பண்ணி போ. இங்கே பாரு லிசா, இங்கே வந்த நீ எதுனா ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கியா சொல்லிட்டு கிளம்பு. இல்லையா தயவு செஞ்சு அதை தனியாக விடு. எனக்கு இந்த அட்வைஸ் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஒரு மாதிரி மூஞ்சல் அச்ச மாதிரி சொல்லிடுறாரு. லிசா உடனே, ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, அவன் ரொம்ப தூரமாக போயிட்டான். அவன் திரும்ப நீ வாயை முன்னிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஜாங் கத்துறாரு. அவ்வளோதான், லிசா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வருஷம் போகுது. அப்படியே கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கிட்ட போயிடுச்சு. நம்ம ஜங்குக் இன்னமும் அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக் இப்போது அவருக்கு 85 இயர்ஸ் ஆகுது. ஒரு மாதிரி நிற்கிறதுக்கு கூட அந்தளவுக்கு தெம்பு இல்லாமல் தான் நின்றுட்டுருக்காரு நம்ம ஜங்குக்கு அந்த மரத்துக்கு பக்கத்தில். அவரை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு பர்சன் ஒருத்தர் எப்போவுமே நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட வந்து, சார் நீங்கள் இப்போது மருந்து எடுத்துக்கணும், மணி ஆகிடுச்சு, ஆல்ரெடி மார்னிங் 1 o'clock ஆகுது, நீங்கள் இப்போ எடுத்துக்கலன்னா உங்களுக்கு எதுனாவது இதுவாகிடும், ப்ளீஸ் வாங்க நம்ம திரும்ப போகலாம். இல்லை நான் வரல, எனக்காக என் டேயும் திரும்ப வருவான். அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணான். எனக்கு தெரியும் அவன் வருவான். நீங்கள் போங்க, நான் வரேன். இன்னும் கொஞ்ச நேரம் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு வரேன். அவன் வந்து பார்க்கும்போது நான் இந்த இடத்துல இல்லைன்னா அவன் ஏங்கி போயிடுவான்ல. நான் வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல அங்கே இருக்கவங்களால எதுவுமே பேச முடியல. அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. திரும்பியும் டேஸ் போகுது, வருஷம் போகுது. அப்படியே 50 வருஷம் போயிடுது. கிட்டத்தட்ட நம்ம ஜங்குக்கு 117 ஏஜ், 80 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம டே அந்த இடத்த விட்டு வந்து நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. நம்ம டேவோடைய பெயிண்டிங் முன்னாடி உட்காந்துட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அந்த வலியை தாங்க முடியல. வருஷம் போயிருந்தாலும் அவரால் அந்த வலியை தாங்க முடியல. அவர் ஒரு மாதிரி நம்ம டேவுடைய பெயிண்டிங்கை பார்த்துட்டு, நீ வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லைல்ல, ஏமாத்திட்ட, வந்திருக்கலாம்ல, உனக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ உன் ப்ராமிஸை கடைப்பிடிக்கவே இல்லைடே. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் ஏன் உன் மேலே கோவப்படக்கூடாது? நான் ஏன் உன்னை வெறுக்கக்கூடாது? ஆனால் முடியலையே. ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். I love you டே. I love you so much. இப்பயும் எனக்கு உன் மேலே இருக்க லவ் துளி கூட மாறவே இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உன் கூட சேர்ந்து வாழ்கிற அந்த பாக்கியம் கிடைக்கல. நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் கோச்சிக்க மாட்டேன். என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குட்டே. டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டைம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், திரும்ப வர முடிஞ்சால் வந்துடுறேன், கோபப்பட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே அழுதுகிட்டே நம்ம டேவுடைய பெயிண்டிங் கிட்ட அவர் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு அமைதியாக வந்து பெட்டில் படுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே நம்ம ஜங்குக்கை தனியாக விட்டுட்டு போனவங்க திரும்பியும் வந்து நம்ம ஜங்குக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம ஜங்குக்கை எழுப்புறாங்க. இப்போ அவங்க தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, சார் எழுந்துறீங்க, மாத்திரை போடாமல் படுக்காதீங்க, சார் உங்களை தான், எழுந்துறீங்க சார்,
கேப்டன் ஜான் சார் 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 மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனாலையும் நம்ம ஜங்குக்குடைய இழப்பை ஏற்றுக்க முடியல. அவர்கிட்ட வந்து நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சி பல்ஸ் செக் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணுறாரு. டக்குன்னு அந்த இடத்துல உள்ள ஒரு நர்ஸ்க்கு கால் பண்ணி, ஹலோ ஹலோ நர்ஸ், ஜங்குக் சார் அவர் நம்மளை விட்டு ரொம்பவும் தூரமாக போயிட்டார். தயவு செஞ்சு அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு சோல்ஜர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசை கல்லாக்கிட்டு அந்த நர்ஸ் கிட்ட சொல்ல, அந்த நர்ஸ் அப்படியே காலை கட் பண்ணுறாங்க. அந்த பர்சனாலையும் ஏற்றுக்க முடியல. அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக் கையில் ஒரு கர்ச்சீஃப் ஒன்று கையில் வச்சுருக்காருன்ட்டு. அந்த கர்ச்சீஃபை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கு நடுவில் டேயாங்னு எழுதியிருக்கு. அவருக்கு ஒன்றுமே புரியல. யார் இந்த டேயாங் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கார். இப்போ அப்படியே இந்த இடத்துல ஃப்ளாஷ்பேக் முடியுது. மியூசியமில் காட்டுறாங்க. அந்த ப்ரொஃபஸர் இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நம்ம டே அழாமல் இருக்க வேண்டி அவருடைய லிப்ஸை பைட் பண்ணுறாரு. அவர் அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணதுலேயே அந்த உதட்டிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவ்வளோ வலி அவருக்குள்ள. கத்தி அழக்கூட முடியல. இதில் பத்தாததுக்கு அந்த ப்ரொஃபஸர் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? அவர் லவ்வருக்காக, அவர் லவ் பண்ண அந்த பர்சனுக்காக கேப்டன் ஜான் அவரே ஒரு பாட்டை எழுதி கம்போஸ் பண்ணியிருக்காரு. எல்லோரும் அதை கேளுங்க, தயவு செஞ்சு நல்லா ஆழ்ந்து கவனித்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் சொல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்பவும் ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்காங்க. அவங்க இருக்கிற அந்த ரூமில் 4 பக்கத்தில் இருந்தும் அந்த பாட்டு ப்ளே ஆக ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அது எந்த சாங்கும் இல்லைடா. நீங்கள் இப்போது ஸ்பாட்டிஃபைக்கு போயிட்டு இதை கேட்டு முடிச்சுட்டு ஸ்பாட்டிஃபைக்கு போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய ஸ்டில் வித் யூ கேளுங்க. அந்த சாங் தான் நம்ம டேக்காக நம்ம ஜங்குக்கு எழுதுனது. அந்த சாங் அங்கே ப்ளே ஆக நம்ம டேவால் முடியல. கீழே முட்டி போட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் நம்ம டேக்கிட்ட ஓடி வந்து, ஹே நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க அவரால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. அவ்வளோ வலி அவர் மனசுக்குள்ளே. நான் உன்னை விட்டுருக்கக்கூடாது, உன்னை நான் விட்டு வந்திருக்கக்கூடாது, நான் பண்ண பெரிய தப்பு, உனக்கு நான் எப்படி மன்னிப்பு கேட்பேன்ட்டு அவருடைய அந்த அழுகையிலேயே சொல்லி சொல்லி அழுறாரு. அங்கே இருக்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. டக்குன்னு நம்மகிட்டே அவர் இருக்கிற இடத்த ரியலைஸ் பண்ணிவிட்டு, ஐம் சாரி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு வராது. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே மனசுக்குள்ளே அவ்வளோ தைரியத்தையும் வர வச்சுக்கிட்டு இன்டர்நெட்டில் போயிட்டு நம்ம ஜங்குக் அவருடைய லவ்டு ஒன் நம்ம டேக்காக எழுதின ஒரு லெட்டர் அதை சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு மனசை ஏற்றுக்கலை, படிக்கணும்னு தோணலை. ஏன்னா அதை படித்தாருனா திரும்பி அவர் தான் ஹர்ட் ஆவார் திரும்பியும். பட் நான் ஜங்குக்கு எழுதுனதை படித்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி திரும்பி இன்டர்நெட்டுக்கு போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த லெட்டரில் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு நம்ம ஜங்குக். ஃபஸ்ட்டில் இருந்து சிங்கிள் லெட்டரில் ஃபஸ்ட்டிலேருந்து நம்ம ஜங்குக்கு எழுதியிருக்காரு. அந்த லெட்டரில் இப்போ என்ன இருக்குன்னா, இந்த யூனிவர்ஸ் இருக்கே இதை என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஒருத்தவங்க மீட் பண்ணுறாங்க, அவங்க சேர மாட்டாங்கன்னா எதுக்காக மீட் பண்ண வைக்கிறாங்க எனக்கு தெரியல. நம்ம 2 பேரும் மீட் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, நம்ம 2 பேரும் லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படிலாம் எனக்கு யோசிக்க தோணலட்டேயோ. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண, ஆனால் நீ அதை ஃபுல்ஃபில் பண்ணலை. நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட. நீ என்ன சொன்ன? ஸ்டார்ஸ் எல்லாம் எப்போவுமே ஊரை விட்டு தனியாக போயிடும், நான் எப்போவுமே உன்னுடைய ஸ்டாராக இருக்க மாட்டேன், நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன்னு சொன்னல. ஆனால் நீயும் அந்த நிலாவை விட்டு நட்சத்திரம்லாம் விலைக்கு போகிற மாதிரி போயிட்டல.
எனக்கு பண்ண ப்ராமிஸ்லாம் போய் நீ சொல்லு, இன்னும் எத்தனை நாள் நான் உனக்காக வெயிட் பண்ணணும்? இன்னும் எத்தனை நாள் உனக்காக நான் லெட்டர் எழுதணும்? இன்னும் எத்தனை நாள் நான் உனக்காக முடிச்சிருக்கணும்? இன்னும் எத்தனை பாட்டு நான் உனக்காக எழுதணும்? நீ சொல்லு, நான் உனக்காக பண்ணுறேன். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ சொன்ன அந்த வெயிட்டிங் எனக்கு தெரிஞ்சு அது இந்த யூனிவர்ஸையும் தாண்டி போகல. அதனால தான் எனக்கு நீ திரும்ப வரல. எப்போ எல்லாமே நார்மல் ஆகுதோ, ஈவன் நான் உன்னை விட்டு விலகி இருந்தாலும், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு திரும்பியும் நான் வருவேன் உங்ககிட்ட. அப்போது நான் உன்னை லவ் பண்ணுற விதம், நீ எனக்கு கொடுக்குற உன்னுடைய லவ், இது ரெண்டும் தான் இருக்கிறதுல பெஸ்ட் ஃபேரி டைல்ஸாக இருக்கும். I love you so much. This letter is from your own John Jungkook அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதியிருக்கு. நம்ம டேவால் அதை படிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அழுகிறதா, அவனுக்காக சாரி சொல்கிறதா, எதுவுமே புரியல. நம்ம ஜங்குக்கு அப்படி அனாபத்தா தனியாக விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுறாரு. அவரால் அந்த பெயினை ஏற்றுக்கவே முடியும். இப்போ அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 5 years கிட்ட போயிடுச்சுடா. நம்மகிட்டே ஃபேஷன் டிசைனிங் போகணுன்னு நினச்சவர் அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சு அதை படித்து அவர் அதே காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக வேலைக்கு சேர்ந்துட்டுறாரு. அவர் இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கார். அவருடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு பொண்ணு எழுந்து நம்ம வந்து டெஸ்கில் உட்காந்துட்ருக்காரு. நம்ம டேவை பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் இப்போ எதனா ஒரு கொஷின் கேட்டால் கோச்சிக்க மாட்டிங்களே? சொல்லு. ஆக்சுவலி இது கொஷின் சொல்ல முடியாது, இவளுக்கு உங்கள் மேலே க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய ஃப்ரெண்டை வந்து போட்டு கொடுத்துட்றா. நம்மகிட்டே வந்து ஜஸ்ட் ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு ஷர் ஐயோ அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாரு. இப்போ உடனே அவள் சும்மா இருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கீழே பிடிச்சி உட்கார வைக்க. பட் அந்த பொண்ணு திரும்பி என்ன சொல்கிறான்னா, சார் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா இவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு திரும்பியும் கேட்க, அதுக்கு நம்மகிட்டே என்ன பண்ணுறாருன்னா, சும்மா இரு, அவருடைய அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறேன். அண்ட் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ஆனால் எனக்கு எங்கேஜ் ஆகிடுச்சு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், என்னுடைய ஹஸ்பண்ட் 1872 பிறந்தார், நான் 1997. ஸோ எங்கள் 2 பேருக்கும் எப்பயோ எங்கேஜ் ஆயிடுச்சு. எனது 1872 எப்பயோ இருக்கே, எனக்கு புரியல சார். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உனக்கு அது புரியாது. கிளாஸ் டிஸ்பஸ், எல்லோரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லிவிட்டு அப்படியே அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வராங்க. இப்போ உடனே நம்ம டேவை பார்த்து ஒரு மேம், அவங்க பேர் வந்து ஹாங், அவங்க வந்து ஓடி வராங்க. இப்போ நம்ம டேவை பார்த்தும், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கிம். சொல்லுங்கள் மேம். இல்லை, நீங்கள் இப்போ ஃப்ரீ தானே? ஆமாம் மேம். இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் போய் அட்டன் பண்ணியே ஆகணும். ஃப்ரெஷர்ஸ் வந்திருக்காங்க, இதெல்லாம் அவங்களுடைய ஃபைல்ஸ். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிளாஸை பார்த்துக்க முடியுமா? யா அஃப்கோர்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைலை கையில் வாங்கிட்டு அந்த ஃப்ரெஷர்ஸுடைய கிளாஸ் ரூமுக்கு நம்ம போகிறாரு. போய் நாங்கள் போய்ட்டு டெஸ்கில் உட்காந்துட்ருக்காரு. அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் திருப்பி பார்த்துட்ருக்காரு. அவர் திருப்பும் போது அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு பர்சன், அதாவது ஸ்டூடெண்ட் வந்து, குட் மார்னிங் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேவும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த பேஜை திருப்ப போக அவர் அந்த பென் ஹோல்டர்லாம் இருக்கும்ல, அந்த பாக்ஸ் வந்து கீழே விழுந்துடுது. ஸோ நம்ம கீழே குடிஞ்சு அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டு திரும்பியும் ஒரு பேஜை பார்க்குறாரு. அந்த பேஜில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய நேம் இருக்குது. அந்த நேமை பார்த்தது நம்ம டேக்கு வந்து உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகுது. ஆக்சுவலி அந்த பேர் வந்து ஜங்குக். அதை பார்த்ததும்
நம்ம டேக்கு அப்படியே கையெல்லாம் வடவடன்னு இருக்குது, உடம்பெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஆகுது. இப்போ உடனே அந்த நேமை வந்து நம்ம டே வாய் விட்டு ரீட் பண்ணுறாரு, ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போசிட்டில் வந்து நின்ற பையன், ஆ அது நான் தான், நீங்கள் என்னை பார்த்து கேப்டன் ஜாங் நினச்சிட்டிங்களோ அப்படின்ற மாதிரி அந்த பையன் ரொம்ப க்யூட்டாக நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நிமிர்ந்து பார்க்குறாரு. நம்ம டேக்கு ரொம்பவும் தெரிஞ்ச முகம், ரொம்ப தெரிஞ்ச முகம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவருக்காக தான் வாழ்கிறேன் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருந்தார். அந்த முகம் அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்து இப்படி நிற்கிறப்போ அவரால் என்ன பண்ண முடியும்? அடைச்சி போய் நிற்கிறாரு நம்ம டே. அந்த பையன் ஹிஹிஹி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து சிரிக்கான். நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அவன் நம்ம டேவை பார்த்து, நீங்கள் தான் புது டீச்சரா? ஆமாம். ஓ, நானும் இங்கே புது ஸ்டூடெண்ட்டு. ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த இடத்த விட்டு போகிறான். நம்ம டேக் அவருடைய கண்ணை சுத்தமாக நம்ப முடியல. ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கார். அவருடைய ஜங்குக்கா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவருடைய மனசில். அவ்வளோ சந்தோஷம் வருது. ப்ளஸ் ஆல்சோ இது எக்ஸாக்ட்லி அவன் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கவலையும் இருக்குது. ஃபைனலி நம்ம டே வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு முகத்தை பார்த்ததும். ஓகேடா, நான் இதை இங்கே முடிக்கிறேன். அடுத்த எபிசோடுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நானே சீக்கிரமாக போட்டுருவேன், தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, நான் போடுறேன், ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி அழுதுருப்பீங்க எபிசோடை பார்த்ததுக்கு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆக்கியிருப்பேன் நம்ம ஜங்குக்கு வந்து திரும்ப வரா மாதிரி. பார்ப்போம் இதுக்கப்புறமேட்டு நம்ம டேக்கு ஜங்குக்கு நடுவில் எப்படி போகுது, கேப்டன் ஜோக்ஸ் இன் 1994 எப்படி முடியுது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி நான் சேர் எண்டிங்காக அங்கேயே முடிச்சிருப்பேன், நம்ம டே வந்ததோடையே முடிச்சிருப்பேன். எனக்கே மனசு தாங்கலை, அழுதுட்டேன், முடியலை. எனக்கு இப்படியே அழுக வருது ஜங்குக்கு நினச்சா. பாவம், நான் போயிட்டு ஸ்டில் வித் யூ கேட்க போகிறேன். பை பை எவ்ரிவன், ஐ லவ் யூ ஆல். வெயிட் பண்ணுங்கள், அடுத்த எபிசோட் ஜாலியாக இருக்கும்னு. பை பை.